எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களின் வெயிலோடு போய். மாரியம்மாளின் ஆத்தாளுக்கு முதலில் திகைப்பாய் இருந்தது. இந்த வேகாத வெயில்ல இந்த கழுதை ஏன் இப்படி தவிச்சு போய் ஓடியாந்திருக்கு என்று புரியவில்லை. உன் மாப்பிள்ள வரலையாடி என்று கேட்டதற்கு பொறுங்கிற மாதிரி கையை காமிச்சிட்டு விறுவிறுன்னு உள்ள போய் 2 சொம்பு தண்ணியை கடக்குன்னு குடிச்சிட்டு ஆத்தாடி என்று உட்கார்ந்தாள். உன் மாப்பிள்ள வரலையாடி? அவரு ராத்திரியில பொங்க வைக்கிற நேரத்துல வர்றாராம். இந்நேரத்துல வந்தா அவங்க வியாபாரம் கெட்டு போயிருமா. சரி, அப்படின்னா நீ செத்த வெயில் தாழ கிளம்பி வர்றது, தீயா பொசுக்குற இந்த வெயில்ல ஓடியாராட்டா என்ன? ஆமா, அது சரி, பொங்கலுக்கு மாமா அவங்க வந்திருக்காங்களாம்ல. ஆத்தாவுக்கு இப்ப விளங்கியது. அவளுடைய மச்சான் ஆத்தாளின் ஒரே தம்பி மகன் தங்கராசு இன்னைக்கு நடக்கிற காளியம்மன் கோயில் பொங்கலுக்கு டவுன்ல இருந்து வந்திருக்கான். அது தெரிஞ்சுதான் கழுதை இப்படி ஓடியாந்திருக்கு. மதியம் கஞ்சி குடிச்சிட்டு கிளம்புனியாடி என்று கேட்டதுக்கு கழுதை இல்லங்கவும் வயது கொண்டே ஆத்தா கஞ்சி ஊற்றி முன்னால வச்சு குடிக்க சொன்னா. உதடெல்லாம் காஞ்சு போய் கழுத்துல காதுல ஒண்ணும் இல்லாம கருத்து போன அவளை பாக்குறதுக்கு ஆத்தாவுக்கு கண்ணீர் மாலையா ஓடுது. தங்கராசு மாமனுக்கு தான் மாரியம்மான்னு சின்ன பிள்ளையிலே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கள்ளம் போலீஸ் விளையாடுறதுல இருந்து காட்டுல கள்ளிப்பழம் புடுங்க போகிற வரைக்கும் 2 பேரும் எந்நேரமும் ஒன்னாத்தான் அலைவாக. கடைசிக்கு இப்படி ஆயிப்போச்சே என்று ஆத்தாவுக்கு ரொம்ப வருத்தம். எப்படி எல்லாமோ மகளை வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தா. பேச்சை மாத்துறதுக்காக அண்ணனை எங்கத்தா என்று கேட்டாள். நீங்க 2 பேரும் வருவீக, அரிசி கஞ்சி காய்ச்சணும்னு அரிசி பருப்பு வாங்குறதுக்கு டவுனுக்கு போனான். கஞ்சியை குடித்து விட்டு சீனியம்மாளை பார்க்க விரைந்தாள் மாரி. சீனியம்மாள் தான் மச்சான் வருகின்ற செய்தியை டவுனுக்கு தீப்பெட்டி ஒட்ட போன பிள்ளைகள் மூலம் மாரியம்மாவுக்கு சொல்லிவிட்டது. செய்தி கேள்விப்பட்டதிலிருந்தே அவள் ஒரு நிலையில் இல்லை. உடனே ஊருக்கு போக வேண்டும் என்று ஒற்றைக்காலில் நின்றாள். ஆனால் அவள் புருஷன் உடனே அனுப்பிவிடவில்லை. நாளை கழிச்சு பொங்கலுக்கு இன்னைக்கே என்ன ஊருக்கு என்று விட்டான். அவ அடிக்கடி ஊருன்னு கிளம்புறது அவனுக்கு வல்லுசா பிடிக்கவே இல்லை. அவ ஊரு இந்த 3 மைலுக்குள்ள இருக்கிறதுக்காக ஒரே வாட்டம் ஊருக்கு போனா எப்படி? அவ போறத பத்தி கூட ஒண்ணுமில்ல. போற வட்டமெல்லாம் கடையிலிருந்து அரிசி பருப்பு வெல்லம் அது இதுன்னு தூக்கிட்டு போயிடுறா. இந்த சின்ன ஊர்ல வியாபாரம் ஓடுறதே பெரிய பாடா இருக்கு. இப்போ கோயில் கொடைக்கு போகணும்னு நிக்கா என்று வயிறு எரிந்தான். ஆனாலும் ஒரே அடியாக அவளிடம் முகத்தை முறிச்சு பேச அவனுக்கு முடியாது. அப்படி இப்படி என்று 2 புலம்பல் புலம்பி அனுப்பி வைப்பான். இதை பற்றியெல்லாம் மாரிக்கு கவலை கிடையாது. அவளுக்கு நினைத்து விட்டால் ஊருக்கு போயாகணும். அதுவும் மச்சான் அவங்க வந்திருக்கும் போது எப்படி இங்கே நிற்க முடியும்? அவன் 4ஆப்பு படிக்கிறப்ப தங்கராசோட அப்பா புதுக்கோட்டைக்கு மாறுதலாகி குடும்பத்தோடு கிளம்பி போனாரு. அப்பா அவ போட்ட கூப்பாடு இன்னைக்கும் கிளவிய கூட சொல்லி சிரிப்பாளுக. நானும் கூட வருவேன்னு தெருவில் புரண்டு கையை காலை உதறி ஒரே கூப்பாடு. அதை சொல்லி பொம்பளை அவள்கிட்ட என்னடி உன் புருஷன் என்னைக்கு வரானா அப்படின்னு கேலி பேசுவாங்க. ஆனா அவ அதையெல்லாம் கேலியா நினைக்கல. நெசத்துக்கு தான் கேட்குறாங்கன்னு நம்புனா. ஊர் பிள்ளையெல்லாம் கம்மா தண்ணியில குதியாட்டம் போடும்போது இவ மட்டும் கம்மா பக்கமே போக மாட்டா. கம்மா தண்ணியில குளிச்சா சொறி பிடிச்சி மேலெல்லாம் வங்கு வத்தும். டவுன்ல படிக்கிற மச்சானுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதே போல கஞ்சியை குடிச்சு வயிறு வச்சு போச்சுன்னா மச்சான் உன்னை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? சும்மா மச்சான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ பெரிய மனுஷி ஆனவன மச்சான பத்தின நினைப்பே வெக்கமும் கூச்சமுமா இருந்துச்சு. வெறும் மச்சான பத்தின நினைப்போட அப்புறம் கனவும் வந்து மனசை படபடக்க வைக்கும். டவுனுக்கு தீப்பெட்டி ஒட்ட போகையிலையும் வரையிலையும் ஒட்டும் போதும் மச்சான பத்தின நினப்பு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். பஞ்சத்துல வேலை தேடி போய் தஞ்சாவூர் காட்டில் பேதி வந்து அவங்க ஐயா மட்டும் சாகாம இருந்திருந்தா மச்சானுக்கு பொருத்தமா இவளும் படிச்சிருப்பா. அது ஒரு குறை மட்டும் அவன் மனசுல இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுவும் மச்சான் ஒரு தடவை அவங்க தங்கச்சி கோமதி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்த போது போச்சு. எந்த வித்தியாசமும் பார்க்காம ஆத்தாளோடையும் அண்ணனோடையும் பிரியமா பேசினாரு. அப்படி பேசிக்கிட்டு இருந்த மச்சான கதவு இடுக்கு வழியா பார்த்து பூரிச்சு போனா மாரியம்மா. மச்சானை பத்தின ஒவ்வொரு செய்தியையும் சேர்த்து மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டா. வருஷம் ஓடுனாலும் பஞ்சம் வந்தாலும் ஐயா செத்து போய் வயிற்று பாட்டுக்கே கஷ்டம் வந்தாலும் அவனை பத்தின நினப்பு மட்டும் மாறவே இல்லை. அதனாலதான் தங்கராசு அவளுக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் அவளால் அண்ணனையும் ஆத்தாளையும் போல துப்புரவா வெறுக்க முடியல. அவளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மாமனும் அத்தையும் வந்து தங்கராசு மச்சான் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போன பிறகு அண்ணன் வந்த வரத்து இவளுக்கு பரிசம் போடத்தான் மாமனும் அத்தையும் வர்றாங்கன்னு இருந்தபோது வேற இடத்துல பொண்ணையும் பார்த்து பத்திரிக்கையும் வச்சுட்டு சும்மா போகாம மாமா அண்ணங்கிட்ட கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்கூட்டியே வந்துடணும்ப்பா. கோமதி கல்யாணத்தை முடிச்சு வச்ச மாதிரி எல்லா வேலையும் பொறுப்பா நின்று நீதான் பார்க்கணும் போ அப்படின்னு வேற சொல்லிட்டு போனாரு. அவங்க அங்கிட்டு போகவும் ஆத்தாள்கிட்ட வந்து அண்ணன் குதின்னு குதிச்சான். என்ன சுத்த கேன பையன் நினைச்சிட்டாங்களா? கோமதி கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சேன்னா அது தங்கச்சி வாழ போற வீடு, நம்ம ஒத்தாசை செய்யாம யாரு செய்வான்னு நினைச்சு செஞ்சது. ஆனா நகை நட்டுக்கு ஆசைப்பட்டு மாமா அந்நியத்துல போவாருன்னு யாரு கண்டது? என்ன மாமனும் மச்சானும் மசுராண்டிங்க
அப்படின்னு வெறுப்பு வந்துருச்சு அவனுக்கு. ஆனா ஆத்தா முதல்ல அண்ணன் ஏறிக்கிட்டு பேசினப்ப பதிலுக்கு கூப்பாடு தான் போட்டா. என்னடா குதிக்க, படிச்சு உத்தியோகம் பார்க்குற மாப்பிள்ள தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு போயிட்டு வீச்சம் எடுத்து போய் கிடக்குற இந்த கழுதையை கட்டுவான்னு நினைச்சியோடா? அவங்க என்னடா செய்வாங்க அப்படின்னு ஆத்திரமா தான் பேசுனா. அப்படி அப்போதைக்கு பேசினாலும் அன்னைக்கு ராத்திரி செத்து போன ஐயாட்ட முறையீடு செஞ்சு சத்தமா ஒப்பாரி வச்சா. ஏய ராசா, என் ஆண்டவரே, என்ன இப்படி விட்டுட்டு போனீரே. மணவடையில வந்து ஒரு மாப்பிள்ள நான் இருக்க, எவன் இவ கழுத்துல தாலி கட்டுவான்னு சொல்லி என்ன சிறை எடுத்து வந்தீரே. இப்படி நிற்கதியா நிக்கவா சிறை எடுத்து வந்தீரு ஐயா. தம்பி தம்பின்னு பே கொண்டு போய் அழைச்சேனே, அவனை தூக்கி வளர்த்தேனே. ராசா, எனக்கு பூமியில அரவம் இல்லாம போயிட்டாங்களே. பக்கத்து வீட்டு பொம்பளை எல்லாம் வந்தாங்க. என்ன இவளும் பொம்பளை தானே, அப்படியும் இப்படியும் ஒப்பாரி வச்சு அழுதாக. அண்ணன் வந்த பிறகு இப்ப நீ சும்மா இருக்கியா, என்ன வேணுங்க அப்படின்னு அதட்டவும் ஒப்பாரிய நிப்பாட்டினா. மறுநாள் அண்ணன் தங்கராசு கல்யாணத்துக்கு ஒருத்தரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். மறுபேச்சு பேசாம ஆத்தாலும் சரின்னு சொல்லிட்டா. அவனுக்கு நமக்கு இனிமேல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. ஆனாலும் மாரியம்மாவால் அப்படி இருக்க முடியல. அண்ணன்ட்டையும் ஆத்தாட்டையும் என்னென்னவோ சொல்லி பார்த்தா. ஒன்னும் மசியாம போக கடைசியில நீங்க ஆறும் மச்சான் கல்யாணத்துக்கு போகலைன்னா நான் நாண்டுகிட்டு செத்து போவேன் அப்படின்னு ஒரு போடு போட்டதும் அண்ணன் மட்டும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டான். எம்புட்டோ கேட்டு பார்த்தும் கல்யாண செய்தி எதையும் மாரியம்மாளுக்கு அவன் சொல்லவே இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டான். தன் பிரியமான மச்சானின் கல்யாணம் எப்படியெல்லாம் நடந்திருக்கும் என்று மாரியம்மாள் தினமும் பலவாறாக தீப்பெட்டி ஒட்டிக்கொண்டே நினைத்து நினைத்து பார்ப்பாள். எங்கிட்ட இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்று கண் நிறைய மனசு துடிக்க வேண்டிக் கொள்வாள். தங்கராசு கல்யாணத்துக்கு போய்விட்டு வந்த அண்ணன் சும்மா இல்லை. அலைஞ்சு பொறுக்கி இவளுக்கு மாவில்பட்டியிலேயே ஐயா வழியில் சொந்தமான பையனை மாப்பிள்ளை பார்த்து விட்டான். சின்ன வயசிலேயே நாகல்லாபுரத்து நாடார் ஒருவர் கடையில் சம்பளத்துக்கு இருக்க மெட்ராஸுக்கு போய்விட்டு வந்த பையன். மாரியம்மாளுடைய 4 பவுன் நகையை விற்று மாவில்பட்டியிலேயே ஒரு கடையும் வைத்து கொடுத்து விட்டான். இத்தனைக்கு பிறகும் கோயில் கொடைக்கு மச்சான் வந்திருக்காரு என்று தெரிந்த உடனேயே பார்க்கணும்னு ஓடியாந்துட்டா. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த அக்கா எப்படி இருக்கு, மச்சான் அந்த அக்காளு நல்ல பிரியமா இருக்காங்களான்னு பார்க்கணும் அவளுக்கு. ஆனா வந்த உடனே மச்சானையும் அந்த அக்காளையும் பார்க்கறதுக்கு கிளம்பி போகல. மதியான நேரம் சாப்பிட்டுவிட்டு கொஞ்சம் கண்ணை எழுந்திருப்பாகன்னு இருந்துவிட்டு சாயங்காலம் போனா. கட்டிலில் படுத்த வாக்கில் பாட்டையாவுடன் பேசி கொண்டிருந்தான் மச்சான். கும்புறேன் மச்சான் என்று மனசு படபடக்க சொல்லிவிட்டு உள்ளே போனாள். தங்கராசின் அப்பத்தாலும் அந்த அக்காளும் அடுப்படியில் வேலையாக இருந்தார்கள். பொன்னாத்தா இவளை பிரியமுடன் வரவேற்றாள். அந்த அக்கா ரொம்ப லட்சணமா இருந்தா. நகை நட்டு போட்டிருப்பான்னு பார்த்தா அப்படி ஒன்றும் காணோம். கலட்டி வச்சிருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப பிரியமா நிறைஞ்ச பார்வையோட அக்காவோட பேசுனா. பேசிக்கிட்டு இருங்க வாரேன்னு பொன்னாத்தா ஏதோ கடைக்கு ஜாமான் வாங்க போயிட்டா. மாரியம்மா அந்த அக்காள்கிட்ட இன்னும் நெருங்கி கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு கையை பாசத்தோட பிடிச்சிக்கிட்டா. ரகசியமாகவும் அதே சமயத்தில் ரொம்ப பிரியமாகவும் பொங்குன குரல்ல, எக்கா மாசமா இருக்கியலா அப்படின்னு ஆர்வமா கேட்டா. பட்டுன்னு அந்த அக்கா ஒரு நெடிப்போட, ஆமா அது ஒண்ணுக்கு தான் கேடு இப்ப அப்படின்னு சொல்லிவிட்டா. மாரியம்மாளுக்கு தாங்க முடியல. அதை சொல்லும்போது லேசா சிரிப்போட அந்த அக்கா சொன்னாலும் அந்த வார்த்தையில ஏறி இருக்கிற வெறுப்பும் சூடும் அவளால தாங்க முடியல. இதுனா வரைக்கும் அவ பார்க்காத ஒன்னா இருந்துச்சு. ஏனத்தை கழுவுற சாக்குல வீட்டோட பின்பக்கம் போய் உடஞ்சி வர்ற மனசை அமுக்கிக்கிட்டா. உள்ள மச்சான் அவங்க குரல் கேட்டுச்சு. மாரியம்மா போயிட்டாளா அப்படின்னு உள்ள வந்த மச்சான் அந்த அக்காள்கிட்ட, காப்பி குடிச்சியா ஜானு அப்படின்னு பிரியமா கேட்டதும் படக்குன்னு அந்த அக்கா, ஆஹா ரொம்பவும் அக்கறைப்பட்டு குப்புற விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிப்பிடுச்சு. ரொம்ப மெதுவான தொண்டையில பேசினாலும் அந்த குரல் இறுகி போய் வெந்து வெறுப்புல கொதிக்கிற மாதிரி இருந்துச்சு. வெளியே நின்ன மாரியம்மாளுக்கு தலை வலிக்கிற மாதிரியும் காய்ச்ச வர்ற மாதிரியும் படபடன்னு வந்துச்சு. கழுவுன ஏனத்தை அப்படியே வச்சுவிட்டு பின்பக்கமாவே விறுவிறுன்னு வீட்டுக்கு ஓடி வந்து படுத்துக்கிட்டா. ஆத்தாள அண்ணனும் கேட்டதுக்கு மண்டை இடுக்கி அப்படின்னு சொன்னா. சின்ன வயசுல கள்ளிப்பழம் புடுங்க போய் நேரம் கழிச்சு வந்தபோது வழியில தேடி வந்த மாமாட்ட மாட்டிக்கிட்டு முழின்னு முழிச்சுக்கிட்டு நின்ன தங்கராசோட பாவமான முகம் நினப்புல வந்து உறுத்துச்சு. தண்ணிய குடிச்சும் அடங்காம நெஞ்சு எரியிற மாதிரி இருந்துச்சு. அந்த அக்காளுக்கு நகை நட்டு குறைய போட்டதுனால தங்கராசோட அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்துறாளாம் அப்படின்னு சீனியம்மா சொன்னதும் அந்த அக்கா கொடும் வெறுப்பா பேசுனதும் நினப்புல இருந்து இம்சப்படுத்துச்சு. எல்லாத்துக்கும் மேல அந்த வார்த்தையில இருந்த வெறுப்போட ஆழம் தாங்க முடியாத வேதனையை தந்துச்சு. ராத்திரி ஊரோட கோயில் வாசல்ல பொங்கல் வைக்க போனபோது இவ மட்டும் படுத்தே கிடந்தா. சின்ன வயசுல அவனோட பழகுனது ஐயாவை பத்தி, ஆத்தாளை பத்தி, அண்ணனை பத்தி, எல்லாரும் படுற பாட்டை பத்தி, அந்த அக்காளை பத்தி நினைக்க கூட பெரும் துன்பமா போச்சு.
குமுறிக்கிட்டு வந்துச்சு மனசு. ராத்திரி நேரம் கழிச்சு தான் புருஷன் வந்தான். 2 நாளா நல்ல வியாபாரம். தேங்காய் மட்டும் 32 வித்து இருக்கு. பொறிகடலை தான் கடைசியா கேட்டு வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஆயிப்போச்சுன்னு உற்சாகமா பேசிக்கிட்டு இருந்தான். திடீர்னு இவ எதுவுமே பேசாம ஊமகணக்கா இருக்கிறத பார்த்து எரிச்சல் ஆயிப்போச்சு. ஏன் நாயி, நான் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கேன், நீ என்ன கல்லு கணக்கா இருக்க அப்படின்னு முடிய பிடிச்சி ஒரு உழுக்கு உழுக்குனா. உடனே அணை உடைந்து கொண்டு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்தாள். அவன் உடனே பதறிப்போய் தெரியாமல் தலையை பிடித்து விட்டேன் என்று சொல்லி தப்புதான் தப்புதான் என்று திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தான். அவள் அழுகை நிற்கவில்லை. மேலும் மேலும் ஏக்கமும் பெருமூச்சும் வெடிப்பும் நடுக்கமுமாய் அழுகை பெருகி கொண்டு வந்தது. ஏதோ தான் பேசிவிட்டதற்காகத்தான் அவள் இப்படி அழுகிறாள் என்று நினைத்து கொண்டு ரொம்ப நேரத்துக்கு அவளை வீணே தேர்ச்சி கொண்டிருந்தான் அவன்.